ஹலோ மக்களே 235வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல பிராங்கி குரூவே அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. பிராங்கி காண்டி வெயிட் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா உசப்க்கு ஏகப்பட்ட அடிபட்ட கிடக்கனால அவனை அப்படி கப்பலுக்கு தூக்கிட்டு போக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் வாடா லூஃபி நம்ம போவோம்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்றான். ஆனா சாஞ்சி பார்த்து லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் கப்பலுக்காண்டி ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா. அந்த முடிவு தான் கடைசி முடிவு. நம்ம கோயிங் மேரிக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான் லூஃபி. அதுக்கப்புறம் கப்பலுக்கும் போறானுங்க. டேய் நம்ம உசப் எந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் பாஞ்சுக்கிட்டு வரான். கப்பல்ல வச்சு அவனை சரி பண்ணிட்டாங்க. அப்பாடா நம்ம ரிலாக்ஸ் ஆயாச்சுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. உசப்புன்னு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ரோபின் என்ன கப்பலுக்கே வந்து சேரல. எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க. டே இந்த பணத்தை பத்திலாம் ஒன்னும் யோசிக்காடா, அதெல்லாம் விட்டுரு, நம்ம அடுத்த பணத்தை வச்சு நம்ம எதனாலும் பாத்துக்கலாம் சொல்றான் சாஞ்சி. நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். என்னைய மன்னிச்சிருங்கடா, என்னைய பாருங்கடா, என்னைய பார்க்க எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு காலெல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காம. மன்னிப்புலாம் உனக்கு கேட்கடாண்டா, என் ஃபேண்ட் அவுட்றான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய காசை நான் விட்டுட்டு வந்துட்டேன்டா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டே இருக்கான். உன்னை சோப்பர் சொல்றான், டே உசப் இதோட விட்டுடா, நீ போய் மெத்தியில போய் படுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அப்ப நம்ம பணத்தின் மேல வாங்கவே முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். வாய்ப்பே இல்லடா, அவன் வேற எங்க இருக்கான்னு தெரியல, அவனை வேற நம்ம தேடி போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டேய் அது நம்மள்ட்ட இல்லன்னா என்னடா, இன்னும் நமக்கு இல்ல 100 மில்லியன் பெரிஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாதான்னு சொல்றான். டேய் அவ்வளவு காசு இருந்தாலும் நம்மளுக்கு 10 சொல்லிட்டு நாமி சடனா கத்துறா. நாமின்னு சொல்றான் சோப்பர். என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம சொல்லிட்டான்னு சொல்றாவா. சரி நம்ம மேரி கப்பல் ஓகே தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, 100 மில்லியன் பெரிஸ் வச்சு சரி பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல நம்ம நல்ல ஷிப் யார்டுக்கு வந்திருக்கோம், இங்க எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியுது, நம்ம கப்பலை அழகா ரெடி பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணலாம்ல, நம்ம கப்பல் நம்மளுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் உசப். லூஃபி அவங்கள்ட்ட பேசல, அவங்க அப்படி என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் உசப் ஷிப்பை பத்தி தான்டா நாங்க பேச போறோம், ஏன்னா நம்ம புது ஷிப் வாங்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மன்னிச்சிரு, உன்ட்ட இந்த டிசிஷன் கேட்காம விட்டேன், ஆனா நான் முதல்ல முடிவு எடுத்துட்டேன், நம்ம புது கப்பல் வாங்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேர்னியை வந்து இங்கேயே நம்ம முடிச்சுக்கிடுவோம், நம்ம புது கப்பல் வாங்குவோம்னு சொல்றான். சொன்னோடனே உசப் மிரண்டுட்டான். உசப் எதுவுமே பதில் பேச மாட்டேங்க, அப்படியே அமைதியாவே இருக்கான். டே ஐஸ்பர்க் வந்து நிறைய வந்து கேட்டலாக் கொடுத்து விட்டாரு, எந்த ஷிப் வாங்கலாம்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. மேரியோட பெருசா நம்ம எடுக்க போறோம்டா, 100 மில்லியன் பெரிய நம்ம கையில இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் லூஃபி என்னடா ஜோக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப நம்ம ஜோக்லாம் பண்ண வேண்டிய இடத்துல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் சோப்பர் அவன் சும்மா தான்டா சொன்னான், நீ ஒன்னும் சீரியஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். நாமி ஏதாச்சும் நீ ஒன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். அவன் சீரியஸா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் அப்பனா அவ்வளவு காசை வச்சு நம்ம ஷிப்பை வந்து ரிப்பேர் பண்ண முடியாதடா, 200 மில்லியன் காசு காணா போனனால நம்மளுக்கு பத்தாக்குறையா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷிப் யார்டுக்கு வந்துமே நம்ம கப்பலை சரி பண்ண முடியாதா, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாடா அப்படின்னு சொல்லி லூஃபி சொல்றான். உடனே உசப் சொல்றான், அப்பனா என்னதான் விஷயம், ஒழுங்கு முறையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. காசு காணாம போனதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது சொல்லியிருக்கான் லூஃபி. அப்பனா எதுக்குடா நம்ம ஷிப்பை விட்டுட்டு புது ஷிப் வாங்கணும்னு சொல்ற, ஏன்டா அப்படிலாம் சொல்றேன்னு சொல்லிட்டு லூஃபியை பார்த்து உசப் கத்திக்கிட்டு இருக்கான். ஜோரா முன்னாடி வரான். ஏன்டா நீங்க என்று சண்டை போடுறீங்க, கொஞ்சம் காம் டவுனா இருந்து பேசுங்கடா சொல்றான் அவன். டேய் நீ இப்ப கொஞ்சம் பொறுமையா இருடா, பிரீத் பண்ணா, கொஞ்சம் அமைதியா இரு, நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க நாமியும் சோப்பரும். நம்ம மேரிக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. என்னன்னு பார்த்தா லூஃபி விஷயத்தை எதுவுமே சொல்ல மாட்டேக்கான். நான் அந்த கப்பலுக்கு டிசிஷன் எடுத்தேன், அவ்வளவுதான்டா விஷயம் சொல்றான். புது ஷிப்ல நம்ம வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்லாக வாங்கி கீழே தூக்கி போடுறான். சரிடா நான் காசை தான் தொலைச்சிட்டேன், நீ எதுக்குடா புது ஷிப் வாங்கணும்னு சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு உசப் கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கான். என்னதான் நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கத்துறான். மேரியால இனிமேல் சேலே பண்ண முடியாதுன்னு சொல்றான் லூஃபி. கடைசியா உண்மையை சொல்லிட்டான். என்னடா நீ பேசுறன்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். மேரி இனிமேல் ரிப்பேரே பண்ண முடியாதான்டா, இதை தாண்டா அந்த ஷிப் ரிஸ்ட்மென்ட் சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதைத்தான் நான் உன்ட்ட சொல்ல விரும்பல நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னடா நம்ம ஷிப்புக்கு ஆச்சு, இப்பவுமே நல்லா தானே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இந்த ஷிப் எப்பனாலும் தண்ணிக்குள்ள மூழ்கலாமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. லூஃபி நீ என்னதான்டா பேசுறன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். ஷிப் யார்ட்ல உள்ளவங்க எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க, இதை வச்சுட்டு நம்ம இனிமேல் அடுத்த ஐலண்டுக்கு போக முடியாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு சொன்னது எல்லாம் பொய்யா இருக்கும்டா, இந்த இடத்துல இவனுக்கு தான் ஷிப் ரிஸ்ட்மென்ட்ல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இவனுக்கு ஏதோ தப்பா சொல்றானு சொல்லிட்டு இருக்கான் உசப். மேரியை வந்து நீ கிவ் அப் பண்ணிட்டியாடா, நம்ம எவ்வளவு காலகட்டமா இதுல வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை கைவிடவா போறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, இது எப்படா உன்னால கைவிட தோணுச்சுன்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். லூஃபி உனக்கு இந்த கப்பல் அவ்வளவுதான் உனக்கு முக்கியமா இருக்காடா, என்னடா நீ பண்றன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருடா சோப்பர், ஆனா இருந்தாலும் நான் பேச வேண்டியது நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றான் உசப். உசப் விடுறான்னு சொல்றான் நாமி. ஆனா அவன் கோவத்தில் நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் அப்ப உனக்கு கப்பலை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமோ, நம்ம கப்பல்ல வந்து சரி பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தான்டா வெளியே வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கோம், அவங்களும் இதை பார்த்துட்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. அவங்களால சரி பண்ண முடியலன்னா என்னடா, நான் இதை சரி பண்ணி காட்டுறேன், எனக்கு நீ ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அப்படி தவண்டுகிட்டே போறான். எல்லாம் வேலைக்காகதான் சொல்றான் சாஞ்சி. ஷிப்யார்ட்ல போய் சில பொருளை போய் நான் வாங்கிட்டு வரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே உசப் நீலாம் ஷிப் ரிஸ்ட்மென்ட் கிடையாது, அதை ஒண்ணு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆமாடா நீ சொன்ன மாதிரி நான் ஷிப் ரிஸ்ட்மென்ட் கிடையாதுதான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காசை தொலைச்சது கண்டி என்ன ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க, நான் என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஷிப்பை நம்ம தான்டா ப்ரொடெக்ட் பண்ணணும், ஷிப் அதுக்குள்ளே மாட்டா கிவ் அப் பண்றீங்க, ஆனா நான் கிவ் அப் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் முட்டாளடா இல்ல முட்டாள் மாதிரி தான் பண்றீங்களா, இது என்னடா ஆர்கியூமெண்ட் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேரியோட ஸ்ட்ரென்த்தை பத்தி எனக்கு தெரியும்டா, அதனால இதை நான் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நான் முன்னாடி வரா உசப்
என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாராவா. நீ வெளியேறு நாமி, இது நான் தானே சொன்னேன், நீ கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நம்ம புதுசு வாங்க போறோம், நீ சொல்லனாலும் சொல்லாட்டினாலும் அதாண்டா நடக்க போகுது, வேற எதுவும் நடக்க போறது இல்ல, மேரி நம்ம கைவிட்டுட்டோன்னு சொல்றான். டேய் நீ எப்போ ஃபியூச்சரை பத்தி தான் யோசிப்பேன் எனக்கு தெரியும், ஆனா நீ எப்பவுமே குரூல இருக்கவங்கள்ட்ட எதுவுமே நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இது நம்மளுக்கு முக்கியமான ஃப்ரெண்டு தான்டா, ஆனா இது ஒன்னும் உயிரெல்லாம் கிடையாடா, இது ஒரு ஷிப்பு தான் சொல்றான். என்னடா நீ பேசுன்னு சொல்லிட்டு திரும்பி உசப்பு லூஃபி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானு. ஒரு பக்கம் சாஞ்சி நடுல வாரான். அடனா உசப்பு கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்துட்டான் லூஃபி. டே என்னடா அந்த ஷிப்பை பத்தி நீ மட்டும் தான் கவலைப்படுதி, அப்புறம் எங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே என்னோட முடி உனக்கு பிடிக்கலனா அப்பனா இந்த ஷிப்பை விட்டு அப்படி சொல்ல ஆரம்பிக்கான். ஒரு மிதிக்கிறான் சாஞ்சி. அடுத்தவன் என்ன சொல்ல வந்தாம்னா இந்த ஷிப்பை விட்டு இறங்கும் தான் சொல்ல வந்திருப்பான். அதுக்குள்ள சாஞ்சி அதை தடுத்துட்டான். என்னடா லூஃபி உனக்கு என்னடா ஆச்சு, நீ என்னடா பேச போன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருக்கடா, நான் தான் முட்டாள்தனமா பேச வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். நீ ஒன்னும் அப்பலஜைஸ்லாம் சொல்ல வேண்டாம்டா, நீ என்ன சொல்ல வந்து அது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். என்னடா நீ பேச வரன்னு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சிருச்சுடா, நான் வந்து யூஸ்லெஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நீங்க இறக்குள்ளான்னு நினைக்கிறேன் அப்படிதானு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். மேரி வந்து இப்போ உடஞ்சிருச்சு சொல்லிட்டு அவன் வெளியே அனுப்பிட்ட, அது மாதிரி நானும் சரியில்லை, அதனால தானே என்னையும் வெளியே அனுப்பலான்னு பாக்குறேன், நான் வீக்கு தானடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். உடனே சாஞ்சி வாரான். டே உசப் அவன் தப்பா பேசணும் தெரியும், ஆனா இருந்தாலும் நீ சம்மந்தம் இல்லாம பேசாதான் சொல்லிட்டு சாஞ்சி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். சீரியஸா தான்டா பேசினேன், இப்போ நான் என்ன பத்தி தான் யோசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடா நான் உங்களை மாதிரி இதுல நான் ஸ்ட்ராங்கவும் கிடையாது எதுவும் கிடையாது, உங்க பக்கத்துல என்னால நிக்க கூட முடியாது, அது எனக்கும் தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காம. உங்க காசை கூட என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அதுதானே எனக்கு எல்லாம் தெரியும், என்னாலதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, நான் இன்னும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்ன மாதிரி வீக்கான ஃப்ரெண்ட் உங்க குரூக்கு தேவைப்பட மாட்டேன், ஏன்னா நான் இருந்தோம்னா உன்னால கிங் ஆஃப் த பைரட் ஆக முடியாது அப்படிதானு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருந்திருக்கணும், முதல்ல நீங்க தான்டா என்கிட்ட கேட்டீங்க என்னைய வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானடா, கப்பல்ல ஏறடான்னு சொல்லிட்டு அப்ப சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருந்தா இனிமேல் நம்மளால ஒன்னாலாம் டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் அங்கிருந்து கிளம்புறான். எங்கடா போறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். நான் இனிமேல் என்னோட பிரச்சனை நான் பார்க்க போறேன், இனிமேல் உங்க கூட எல்லாம் இருக்க போறதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காம. நான் இந்த குரூல இருந்து விலகுறேன்னு சொல்றான் உசப். சொல்லிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கான். சடனா சாஞ்சி நாமி சோப்பர் எல்லாம் வேகமா ஓடி வராங்க. அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. உசப் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் அழ ஆரம்பிச்சிட்டான். டே லூஃபி என்னடா பண்ற, அவன் போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. அவன்கிட்ட ஏதாச்சும் பேசுடா, அவனை ஸ்டாப் பண்ணுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு அவன் தனியாவா பிரிஞ்சு போறட்டும், அவன் நம்மளுக்கு முக்கியமான ஃப்ரெண்டு அப்படிதானே லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனை ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு கத்துறாவா. லூஃபி நீ தான் கேப்டன், நீ தான் சொல்லணும்னு சொல்றான். நாமி எதுவுமே பேசவே மாட்டுக்கான். அவன் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காவா. நீ பேசலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப்னு சொல்லிட்டு கத்திட்டு போறாவா. டே உசப் பின்னாடி வாடா, திரும்பி வாடான்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. உன்னை சாஞ்சியும் கத்துறான், சோப்பரும் கத்துறான். டே போவாதடான்னு சொல்லிட்டு சோப்பர் அழ ஆரம்பிச்சிட்டான். லூஃபியும் அப்படி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டே ஏதாச்சும் பேசுடான்னு சொல்றாவா. உன்னை உசப்ப பத்தி அப்படி ஒன்னு ஒன்னா யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா அவன் குருவை விட்டு போறன்னு சொல்றான். லூஃபி எதுவுமே பேச மாட்டுக்காம. டே லூஃபி இனிமேல் உன் கூட இனிமேல் எங்கேயும் நான் வரப்போறது இல்ல, இவ்வளவு நேரம் உனக்கு பிரச்சனையை கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். நீ தான் அந்த ஷிப்போட கேப்டன், அதனால அந்த கப்பல் வந்து உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அதனால நீ என் கூட சண்டை போடு மங்கி டி லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் கூட நான் டியூவல் வந்து சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு கத்துறான் உசப். என்னடா நீ பேசுறன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு உனக்கு எனக்கு மேட்ச்டா, நீ தயாரா இருந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஷிப்புக்காண்டி நம்ம சண்டை போட போறோம், நான் மட்டும் உன் சண்டையில ஜெயிச்சிட்டோம்னா இந்த மேரி கப்பல் எனக்கு, இல்ல நான் தோத்துட்டோம்னா இதோட நம்ம பாண்டு வந்து முடிஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கீழே. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆயிருச்சு. பார்த்தா நாமி கத்திக்கிட்டு இருக்கா. என்னடா இது முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் அமைதியாவே படுத்திருக்கான். எதுக்கு நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம சண்டை போடணும், என்னடா லூஃபி நீ எதுவுமே பதில் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஏதாச்சும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே லூஃபி பாக்குறான். இவ்வளவு நேரம் நடந்த விஷயத்த எதையும் நம்மளால திரும்பி கொண்டு வர முடியாதுன்னு சொல்றான் லூஃபி. அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுறான், அவனை திரும்பி வர சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. இனிமேல் நானும் பின்னாடி எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் லூஃபி. உசப் பொண்ணு முட்டாள் கிடையாது, அவனோட வாழ்க்கையை இழந்து ரிஸ்க் எடுத்து இப்படி வரதுக்காண்டி அவன் கோவத்துல இதை பேசிட்டான். உசப் வந்து அவன் கோவப்பட்டு வந்து என்கிட்ட நின்று வந்து பேசியிருக்கான், அவனாவே இதை கேட்டிருந்திருக்கான். அதனால என்னை விட்டுரு நாமி, இது தனியா விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்கே ஒரு பக்கம் கீழே சாஞ்சியும் சோரம் தான் காட்டுறாங்க. என்னது பிராங்கி ஃபேமிலி முதலே வந்தாங்களா அப்படியான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். ஆமான்னு சொல்றான். அப்போ வந்து அவனால அப்பமே அடிச்சு நொறுக்கிருக்க வேண்டியதானடா, அப்படி நொறுக்கி இருந்தா எனக்கு பணமே திருடு போயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உசப் அவனுக்கு அடிச்சது காரணமே நீ தான் சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே நீ தாண்டா ஷாப்பிங் போயிட்ட, உன்னை தாண்டா கப்பல்ல வச்சுட்டு போனங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிக்கு ஜோரோக்கு இடையில சண்டை வந்துருச்சு. டே சண்டை நிப்பாட்டுங்கடா, சண்டை போதுன்னா சொல்லிட்டு நாமி உள்ள வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. நாமி நான் ஒன்னும் பண்ணல, இந்த முட்டாள் தான் சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் சோப்பர் அப்படி தனியா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா நீ உசப்ப பார்க்க போனீங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ கேட்கறான். இந்த காயத்தை வந்து சரி பண்ணலான்னு போனேன், ஆனா அவன் என்னையவே மதிக்கவே இல்லைன்னு சொல்றான் சோப்பர். ஆனா அவன் வந்து என் கூட வரலன்னா கூட எனக்கு ஓகே, ஆனா அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, அதனால உன் ஷிப்பை நோக்கி போன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் அழ ஆரம்பிச்சிட்டான்.
காலையில வர நல்லா தானடா ஆனோம். இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுல வர ராபின் வர காணா போயிட்டா. அவ எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு நாமி அதுக்கு வேற வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம குரு கொஞ்சம் கொஞ்சமா உடைதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. இங்க ஒரு பக்கம் என்ன பார்த்தா ஐஸ்பர்க் வேற காட்டுறாங்க. அடே ஸ்டாக் ஹெட் வேற இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அடுத்த சீனியர் நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. அவன் 10 மணிக்கு தானே வாரன்னு சொன்னா. சரி டைமும் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் நான் சொல்றத தெளிவா கலங்க. யாருமே வந்து கப்பல் விட்டு இறங்கக்கூடாது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோன்னு சொல்றான் லூஃபி. என்னன்னு பார்த்தா மணி 10 ஆயிருச்சு. உசப்பு வந்து நின்னுகிட்டு இருக்கான். உசப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இவங்க. என்னன்னு பார்த்தா சண்டைக்கு தயாரா வந்து நின்னுகிட்டு இருக்கான். எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா யோசிச்சு பாக்குறாங்க. சாஞ்சி யோசிச்சு பாக்குறான், ஸ்டோப்பர் யோசிச்சு பாக்குறான், நாமி யோசிச்சு பாக்குறான், ஜோரோ யோசிச்சு பாக்குறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. என்னன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே டுவியல் நடக்க போகுது. ஒன்னே ஒரு பக்கம் லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா உனக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல அப்படிதானே? அப்ப இங்க இப்ப என்ன நடந்தாலும் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்காண்டி தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டுவியல் தானடா உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி லூஃபி கேட்கறான். ஆமாடா லூஃபி நீ நல்லா பெட்டரா நல்லா சீரியஸா சண்டை போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். நான் இப்போ வந்திருக்கேன் பார்த்து இருந்துக்கோ உன்னை எப்படி டிஃபீட் பண்ணும் போது எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.